நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணும்னா நான் டிமெட் அக்கௌண்ட் எடுக்கணும் அப்படிதானே சார்? பேங்க்ல எடுக்கணும். தேவையில்லைங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு. என்ன அக்கௌண்ட் வேணும்? இல்லைங்க, எதுவுமே தேவையில்லைங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தா போதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்துடும். இல்ல எனக்கு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் இல்ல, நான் டெய்லி நான் வந்து என்ன இருக்கு பாத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆப் ப்ரொவைடும் பண்றோம் நாங்க. அதுலயும் பாத்துக்கலாம், டெய்லி பாத்துக்கிற மாதிரியும் இருக்குங்க. அப்புறம் எதுக்கு சார் சொன்னாங்க? இருங்க சார், இது என்னமோ ஒண்ணு பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் நீங்க வச்சிருக்கணும்னு சொன்னாங்கல்ல. அது வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம டைரக்டா பண்ணலாம். இல்ல ஸ்டாக் வாங்கறத பத்தி நான் சொல்லல சார். பேங்க்லயே சொன்னாங்க இது வந்து நீங்க வந்தீங்கன்னா நாங்க இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். எங்க மேனேஜர்ஸே இருப்பாங்க, அவங்களே சஜஷன் பண்ணுவாங்க. அத சொல்றேன் இருங்க. அது வந்து PMS போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இதுக்குன்னு கூப்பிடுவாங்க. அதுல வந்து உங்க நேம்ல உங்களுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லாம நம்ம பண்றோம் பாத்தீங்களா, இது ஃபார் பெட்டர். என்ன ரீசன்னா PMSக்கு பாக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் பாப்பாரு உங்களோட பர்டிகுலர் அந்த போர்ட்ஃபோலியோ சொல்றேன். ஓகேங்களா? வேற நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போகும்போது இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணிடுவோம். ஒரே ஒரு நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா பண்றீங்களா, இல்ல வந்து ஒரே ஒரு டைம் லம்சம் பண்றீங்களா, இல்ல காசு அப்பப்போ கிடைக்கும் போது நம்ம பண்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு காசுக்கு ஏற்ற மாதிரி 1ல இருந்து 3 ஃபண்டு அது மாதிரி நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணிடலாம். அப்ப 3 ஃபண்டுன்னும் போது 3 டிஃபரெண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பிளஸ் 3 டிஃபரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்க அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுவாருங்க. ஓகேங்களா? வேற நம்ம PMS போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி நம்ம யார்கிட்ட பண்றோமோ அந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில டைம் நம்ம அந்த ஒரு கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜருக்காக எடுக்கிறோம். அவர் வந்து அந்த வாங்குற ஸ்டாக்ஸ் அவரோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்காதுங்க. ரெண்டாவது வந்து நம்ம எந்த ஒரு பேங்க்குக்கு போறோமோ அந்த பேங்க் ரிலேட்டட் ப்ராடக்ட், அந்த பேங்க் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஆமா, இப்ப நான் எந்த ஐசிஐசி பேங்க்குக்கு போறேன்னா அவங்களோடது தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேற HDFC இதேதான் வச்சிருந்தாங்கன்னா அது நமக்கு கிடைக்கும். இல்லங்க, அப்படிதான் கிடைக்கும். ரொம்ப கம்மின்னு சொல்ல வரேன் நான். வேற ப்ராடக்ட் வேற இதோட இதுவே இருக்காதுங்க. ஏன்னா பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஐசிஐசிஐ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி SBI நம்ம பேங்க்ல போனோம்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், SBI இன்சூரன்ஸ் ரிலேட்டட் தான் பண்ணுவாங்க. நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த மாதிரி வந்து நாமினி இப்பெல்லாம் வந்து கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் பேசினது வச்சுதான் சொல்றேன். கொரோனாக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 2 நாமினி எல்லாம் கொடுக்கலான்றதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இப்போ எந்த அக்கௌண்ட்டும் இல்லைன்னா நான் என் பேங்க்ல இருந்து தானே பண்ணுவாங்க. எனக்கு அந்த அத்தாரிட்டி என்ன இருக்கு சார் இதுல? அதான் மேம், நாமினி நீங்க சொல்றது இதுலயும் இருக்குதுங்க. நாமினின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம், யாருக்கு அடுத்தது அந்த பொறுப்பு நம்ம இதுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி. இல்ல நாமினி கம்பல்சரிங்க. சோ நாமினி நம்ம இதுலயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இவங்க தான் நாமினிங்க. அப்புறம் எப்படி சார் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கு, போர்ட்ஃபோலியோல இதெல்லாம் வச்சுக்கணும் சொல்றாங்களே, அது என்னதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நீங்க வந்து எனக்கு தனி ஒரு அக்கௌண்ட்டும் இல்லைன்னு சொல்றீங்க, பேங்க்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணும்ன்றீங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இதெல்லாம் இருக்கணும்ன்றாங்களா, அது என்னது? அது வந்து இப்ப நம்ம உங்களுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் இல்லைங்களா, ஆக்சுவலா வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் இருக்குங்க. டிமேட் அக்கௌண்ட் தான் தேவையில்லைன்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்குன்னு ஒரு போலியோன்ற மாதிரி கிரியேட் ஆயிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு போலியோ அக்கௌண்ட்டுங்க. அதுதான் வந்து நம்ம பேங்க்ல இருக்கிறது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்க. ஓகேங்களா? பேங்க்ல வச்சிருக்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து போலியோன்னு ஒன்னு ஜெனரேட் ஆயிட்டுங்க. அந்தந்த பர்டிகுலர் அந்த போலியோ நம்பர் தான் வந்து அக்கௌண்ட் நம்பர் மாதிரிங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில. ஓகேங்களா? அப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த போலியோ நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒண்ணு. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க உங்களுக்கு போலியோ நம்பர் ஞாபகம் வரலைன்னா கூட அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இப்போ எப்படி ICICI இருக்குங்களா, HDFC, SBI எல்லாம் இருக்கு, அதே மாதிரி பேங்க் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குங்க, கஸ்டமர் கேர் நம்பர். அந்த கஸ்டமர் கேர் நம்பர் போன் பண்ணிட்டு நம்ம இந்த போலியோ நம்பரை சொன்னா போதுங்க, அவங்க நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்றது சொல்லிடுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு போலியோ நம்பர் ஞாபகம் இல்லைன்னா கூட வர்ஸ்ட் சினாரியோல நம்ம அட்லீஸ்ட் நம்ம பேன் நம்பரை மென்ஷன் பண்ணோம்னா கூட அவங்க ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துருவாங்க. இதனால நம்ம இதை பயப்பட தேவையில்ல. அந்த போலியோல வந்து உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே வருங்க. உங்க நேம், உங்க அட்ரஸ், ஆதார் நம்பர், பேன் நம்பர், அந்த KYC. நான் SFB போறேன்னா எனக்கு
பேங்க்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுமா சார்? ஆமா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு டைரக்டா போயிடுங்க. ஓ ஓ ஓ ஓகேங்களா? சோ ஓ, அதனால ஓ. நம்ம இங்க பயப்பட தேவையில்ல. இதுக்காக நம்ம வந்து எடுக்க சொல்றாங்கன்னா அது எந்த ரீசன் தெரியல. அதுக்கு அக்கவுண்ட் ஓபனிங் கூட அவங்க நீங்க தேவையில்லாம ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கெல்லாம் நிறைய சார்ஜஸ்லாம் வருங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குங்க. அதுல இருந்து நிறைய சார்ஜஸ் இருக்கும். அது டைரக்டா ஸ்டாக்ஸ் பண்றவங்க இல்ல வந்து போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் பண்றவங்க பிஎம்எஸ் பண்றது அந்த சர்வீசஸ் ரிலேட்டடுக்கு தான் தேவைங்க. நீங்க கேட்ட ம். கொஸ்டினுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனியா ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை இல்லைங்க.